கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மார்கி பிளேயர் லிஸ்ட் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 செட் இருக்கும், 5 செட் இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எகைன் லிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 574 பிளேயர்ங்கிற லிஸ்ட்டை 575 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரீசன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம கூட இருக்கலாம். அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர் மறுபடியும் ஆட் ஆயிருக்காருங்க. அதனால 575 பிளேயர், ஓவராலா 1000க்கும் மேற்பட்ட பிளேயர், 1500க்கும் மேற்பட்ட பிளேயர் வந்துட்டு அப்ளை பண்ணாங்க. அதுல ஷார்ட் லிஸ்ட்ல 574 பிளேயர் இருந்தாங்க. இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சரோட சேர்ந்து 575 பிளேயர்கள். இப்போ மார்கி செட் நிறைய இருக்காங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா ஐபிஎல் லிஸ்ட் படி, அப்டேட் பண்ண லிஸ்ட் படி மார்கி செட் 2 செட் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன் வளவலன்னு போடக்கூடாது, நீட்டா போகணும் அப்படிங்கிறதுனால 2 மார்கி செட் தான். மார்கி செட் 1, மார்கி செட் 2 சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த 2 செட்டுல யார் யார் இருக்காங்க, அந்த 12 ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் யாரு, இந்த ஒரு செட்டு தான் தீர்மானிக்க போகுதுங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 2 பிளேயரை, தரமான வீரர்களை, ஃபாஸ்ட் பவுலர், பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய இடம் தான் இது. அதுல யார் இருக்காங்க, முக்கியமான 12 வீரர்கள் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிஸ்ட்டை வந்துட்டு என்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல. ஸோ ரொம்ப மைனூட்டாக எழுத்துக்களை சின்னதாக இருக்குது. அதனால நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண முடியல. நீங்கள் ஐபிஎல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நடக்கும்போது டிஸ்பிளே பண்ணாலும் யார் யார் எங்கெங்கே வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட டைம் முதல் கொண்டு சேவ் ஆகும். ஸோ வளவலன்னு எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த வகையில் மார்கி செட் 1ல பார்த்தோம் அப்படின்னா 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் பிளேயர் யாரு அப்படின்னா ஜாஸ் பட்லர், 2வது ஸ்ரேயாஸ் ஐயர் டிஸ்பிளே செய்யப்படுவார், 3வது ரிஷப் பண்ட், 4வது ககிசோ ரபாடா, 5வது ஹர்ஷ்தீப் சிங், 6வது மிச்சல் ஸ்டார்க். இதுதான் மார்கி செட் 1. ஆனா இதுல பியூட்டி என்ன தெரியுமா, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்டர் வைஸ் வராது. இந்த 6 பிளேயரோடைய நேமை எடுத்து அந்த பைக்குள்ள போட்டுருவாங்க. ஸோ பிரசிடென்ட் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, சீனியர்ஸ் எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதை எடுக்க சொல்லுவாங்க. 6 பிளேயர்ல யாரை வேணாலும் எடுக்கலாம். ஸோ அவரு தான் நம்பர் 1. ஸோ அவங்க முதல் எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிளேயருடைய நேமை தான் வந்துட்டு கண்டிப்பா டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது பட்லர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் யாரு வேணாலும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஒரு சஃபுலா தான் இந்த ஒரு லிஸ்ட் அப்படிங்கறது வரப்போகுது. அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமா மார்கி செட் 2. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ அதுல 1 யுஸ்வேந்திர சகல், 2வது லியாம் லிவிங்ஸ்டன், 3வது டேவிட் மில்லர், 4வது கேஎல் ராகுல், 5வது முகமது ஷமி, 6வது முகமது சிராஜ். ஸோ அவ்வளவுதான், மார்கி செட் 2 தான், இதோட முடிஞ்சது. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா ஆல்மோஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி பத்தி பேசி ஆகணும். இதுல கண்டிப்பா எடுத்துருவாங்க, அதுல மாற்றமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பண்ணிட்ட பஞ்சாப் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா 30 கோடி போனாலும் எல்லா டீமும் பிட் பண்ணாலும் அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தூக்கிடுவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். நம்பர் 2 ஸ்ரேயாஸ் ஐயர் எந்த டீமுக்கு கேப்டனா போக போறாரு, எகைன் கேகேஆருக்கே போக போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா கேஎல் ராகுல் எப்ப வர போறாருன்னா மார்கி செட் 2ல தான் வர போறாரு. ஆர்சிபியோட கண் அங்கதான் இருக்கும். என்னதான் ரிசர்வ் பண்ணிட்டு அவங்க ட்ரை பண்ணாலுமே அவங்களுடைய முழு கண்ணுமே கேஎல் ராகுல் மேலதான் இருக்கு. செட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். வந்த உடனே 10 கோடி போனாலும் பரவாயில்ல, 15 கோடி வரைக்கும் கேஎல் ராகுலுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாம் அவங்க வந்து படிச்சு பார்த்துருவாங்க. ஒரு ககிசோ ரபாடா மாதிரியான பவுலர் எடுக்கலாமாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஹர்ஷ்தீப் சிங் மேல ஒரு கண் வச்சிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அண்ட் செட் 2ல கேஎல் ராகுல் மட்டும் இல்லாம முகமது சிராஜை ட்ரை பண்ணுவாங்க. சிராஜ் ஒரு 6 to 8 கோடிக்குள்ள கிடைச்சா ஆர்டிஎம் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை தாண்டி 10-15 போயிட்டாங்கன்னா ஆர்சிபி ஓரளவுக்கு பட்ஜெட்டை சுருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அண்ட் அகைன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெளியில விட்டுருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா அதே லிஸ்ட்ல முகமது ஷமி இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதுதான் மார்கி செட் 2 செட் தான். ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். இதை தொடர்ந்து பேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபேப் டு பிளேசி பத்தி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோல அவர் எந்த டீமுக்கு போக போறாரு, ஆர்சிபி பை பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.